வணக்கம் இந்தியா. இன்று ஒரு தகவல். தங்கம் வெள்ளி பார்த்தோம்னா 2025ல ஒரு 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 பெரிய ஒரு ஏற்றத்தை பார்க்க முடிஞ்சது. மெயினா காம்பினேஷன் ஆஃப் ஜியோபொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டி, தென் பாலிசி ஷிஃப்ட், கரன்சி வீக்னஸ், தென் ஸ்ட்ராங் இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட், இவையெல்லாம் முக்கிய காரணம். ஸோ இந்த சர்ச் பார்த்தோம்னா ஒரு பெரிய ஒரு மெட்டல்லே ஒரு ஸ்டோரின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட கோல்ட் அப் நியர்லி 60% இயர் டு டேட், சில்வர் வந்து 75%. ஸோ இந்த ஷார்ட் டேர்ம் புல் பேக் அண்ட் லேட் அக்டோபர்ல தான் அது வந்ததுன்னு சொல்லலாம். ஆனால் அந்த கரெக்ஷன் இப்போ பார்த்தோம்னா 8% 10% மேலேயே ஆகியுள்ளது. ஸோ ஏன்னா இந்த ஈசிங் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனும் இருக்கக்கூடும். அதே மாதிரி ப்ராக்ரஸ் இன் யூஎஸ் சைனா ட்ரேட் டாக்ஸ் வந்து ஒரு இன்னைக்கு பெட்டரா முடியக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு. பிளஸ் அதனால என்ன ஆகுது, இந்த சேஃப் ஹேவன்ல ரெடியூஸ் பண்ணி again people are going on the remain bullish on the other activity of other stocks, structural global and economic factors வச்சு. ஸோ பிரைஸ் ஏறினது ஏன் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஸோ இதில் வந்து இண்டஸ்ட்ரியல் அண்ட் டெக்னாலஜிக்கல் டிமாண்ட் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கோல்டு வந்து ஒரு பிரைமர்லி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரிவனாகவும் இருக்கு. மெயினாக கோல்டு பார்த்தீங்கன்னா ஒரு விட்டல் ரோல் இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மெடிக்கல் டிவைசஸ், ஏரோஸ்பேஸ்லையும். ஏன்னா இப்போ ஏரோஸ்பேஸில் நம்ம நிறையா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இல்லையா, அதனால அந்த காம்போனன்ட்ஸுக்கு ஒரு சுப்பீரியர் கண்டக்டிவிட்டி வேணுங்கிறதுக்காக இந்த கொரோஷன் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால தங்கத்தை உபயோகப்படுத்துறாங்க. மறுபுறம் வெள்ளி எடுத்தோம்னு வச்சுங்களேன், கிட்டத்தட்ட 60% ஒரு குளோபல் சில்வர் வந்து யூஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தேதியில் இண்டஸ்ட்ரியில் நடந்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா சோலார் எனர்ஜி வந்து இந்த செக்டார் பார்த்தோம்னா ஒரு மேஜர் கன்சியூமர். ஏன்னா யூசிங் த சில்வர் இன் போட்டோ வாலட்டிக் செல்ஸ், அப்புறம் இந்த மாதிரி கிட்டத்தட்ட அந்த கிகாவாட்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த அந்த ஆல் த கேபிள்ஸ் ஆக்டிவிட்டிக்கும் யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி ஈவிக்கு பாத்தீங்கன்னா அப் டு 1 கிலோகிராம் ஆஃப் சில்வர் அந்த காரின் பேட்டரிக்கு வந்து அதை உபயோகப்படுத்துறாங்க அந்த கனெக்டருக்காக. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு முக்கிய இன்புட்னு சொல்லலாம். இந்த ரீசன் ஃபார் த ரீசன் டிப்புக்கு வந்து ஒரு ரீசன் ஹையை டச் பண்ணினது இல்லையா. ஸோ கோல்டு வந்து 12,000 ரூபா பர் கிராம், சில்வர் பார்த்தோன்னா 1,800 ரூபா பர் 10 கிராம். ஸோ இந்த போத் மெட்டல் பார்த்தோம்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங்ல, ஸோ அந்த சேஃப் ஹெவன்ல வந்து ஒரு சென்டிமெண்ட் டெம்பரரியா ஸ்ட்ராங்கர் ருப்பி, நம்ம ருப்பி வந்து ஸ்ட்ரென்த் ஆனது காரணம். ஸோ அதாவது பாசிட்டிவ் டெவலப்மெண்ட்ஸ் இதில் ட்ரேட் நெகோசியேஷன் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஸ்லோவர் ரேட் கட். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு பெட்டர் இன்புட்னு சொல்லலாம். அதனால ஒரு லாங் டேர்முக்கு பை ஆன் டிப் இட்ஸ் அ குட் ஸ்ட்ராட்டஜி. நன்றி, வணக்கம்.